வணக்கம். மார்க்கோ ரிலீஸ் ஆன அதே வீக்கெண்டில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த ரைஃபிள் கிளப். ஆக்சுவலாக மார்க்கோவுக்கு நிறைய மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் ரைஃபிள் கிளப் படத்தை பார்த்த பெரும்பான்மையான ஆட்கள் படம் செம்மையாக இருக்குன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேபி மார்க்கோ அலையில் இந்த படம் இருக்கிறதே பலர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு கல் கிளாசிக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படம் வைரஸ், மாயநதி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ஆஷிக் கபூருடைய படம். நிறைய ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க. முக்கியமாக அனுராக் காஷ்யப்புடைய முதல் மலையாள படம். ரேப்பர் ஹனுமான் கைனுடைய டெபு. ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, தேட்டரில் தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சதுனால நேற்று மார்க்கோவை டிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை டிக் பண்ணியாச்சு. மார்க்கோ ரிவ்யூ பார்த்துட்டு பல சேட்டன்ஸ் சட்டிலான ரேசிஸ் கமெண்ட்ஸை அங்கங்கே போட்டுகிட்டே இருந்தாங்க. அதாவது அந்த மார்க்கோ ரிவ்யூ கீழே அதில் கொஞ்சம் அப்யூசிவான டோன் இல்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். சிலருக்கு ரிப்ளையும் நான் பண்ணியிருப்பேன். மரியாதை குறைவான கமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி அவங்கள சேனலை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பீயிங் எஜுகேட்டட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் லிட்ரேட் அப்படின்னு ஒரு காலத்தில் என் மைண்டில் நானே யோசிச்சது எனக்கு ஞாபகத்தில் வரும். என்ன செய்ய, சரி விடுங்க, இந்த ரைஃபிள் கிளப் கொடுக்கப்பட்ட அந்த பில்டப்புக்கு ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சா இல்லை இதுவும் இன்னொரு மார்க்கோ மாதிரி தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரைஃபிள் கிளப் 1991 நடக்கிற கதை. பெங்களூர்ல ஆர்ம்ஸ் டீலர் அனுராக் காஷ்யப், அவருக்கு 2 தருதல பசங்க. அவருடைய 2வது பையனுடைய பர்த்டே பார்ட்டியில் ஒரு அசம்பாவிதம் நடந்து அதில் அந்த பையனுக்கு மரண அடிபட்டுருது. அதுக்கு காரணமான ஒரு கப்பில் இவங்க எல்லாரும் வெறி கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வயநாடு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் ரைஃபிள் கிளப். அந்த ரைஃபிள் கிளப்புக்கு ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஹண்டிங் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வராரு, அடுத்த படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பாரம்பரியமான ஹண்டிங் கிளப்ல யங்ஸ்டர்ஸ், வயசானவங்க, ஆண்கள், பெண்கள்னு பலர் இருக்காங்க. அனுராக் காஷ்யப் அண்ட் கேங் இந்த ரைஃபிள் கிளப்புக்கு படையெடுத்து வரா மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகுது. அது என்ன சிச்சுவேஷன், மங்களூருக்கும் வயநாடுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு மேட் ஆர்ம்ஸ் டீலரை இந்த ரைஃபிள் கிளப் மெம்பர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த ரைஃபிள் கிளப். நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் திலீஷ் போத்தன் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. ஆக்சுவலாக படத்தில் எல்லாருக்குமே ஹீரோயிக் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் அதில் அதிக ஷேர் திலீஷ் போத்தனுக்கு. அப்பப்போ அவரை கலாய்க்கும் போதெல்லாம் அவர் கொடுக்குற ஹெல்ப்லெஸ்ஸான ரியாக்ஷனை பார்க்கும்போது பாவமாக இருக்கு. அதே ஆள் பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணும்போது மாசா இருக்கு. செக்ரட்டரி அவரான் ஸ்பீக்கிங்னு சவுண்ட் விடும்போது ஃபன்னியாகவும் இருக்கு. நச்சுன்னு ஒரு கேரக்டர் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ். கிளப்போடைய கோ ஃபவுண்டர் மோஸ்ட் சீனியராக வர விஜயராகவன் உட்கார்ந்த இடத்துலயே புல்ஸை அடிச்சிருக்காரு. அனுராக் காஷ்யப்புக்கு கிட்டத்தட்ட கேரிகேச்சரா ஒரு கோமாளித்தனமான வில்லன் கேரக்டர் தான். பட் அவர் நல்லாவே கேரி பண்றாரு. அவருக்கான 2-3 மொமெண்ட்ஸ்ல அவர் ஸ்கோரும் பண்றாரு. ஹனுமான் கைன் சின்ன ரோலா இருந்தாலும் டெபு மாதிரியே தெரியல, நல்லாவே நடிச்சிருக்காரு. வாணி விஸ்வநாத், சுரபி லட்சுமி, தர்ஷனா ராஜேந்திரன், உன்னிமயா பிரசாத், பொன்னம்மா பாபுன்னு படத்துடைய ஒவ்வொரு ஃபீமேல் கேரக்டருக்குமே பக்காவான பில்டப்பும் அவங்க நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கான சீன்ஸும் இருக்கு. எல்லாருமே நல்லாவும் நடிச்சது அது ஒரு முக்கியமான காரணம். சுரேஷ் கிருஷ்ணா, வினீத் குமார், விஷ்ணு அகஸ்தியா, ஷாஜகான் கேரக்டருடைய மேனேஜரா ஒருத்தர், ஃபாதர் கேரக்டர் ஒருத்தர்னு எல்லாருமே அட்டகாசமான காஸ்டிங் அண்ட் ஆக்டிங். ஆஷிக் கபூவே சினிமாட்டோகிராஃபர். பெரும்பாலான செகண்ட் ஆஃப் ரைஃபிள் கிளப் உள்ள நடக்கிற அந்த ஷூட் அவுட் தான். பெங்களூர்ல செட்டுக்குள்ள நியான் லைட் செட்டப்ல வர சில காட்சிகள், வயநாடு லேண்ட்ஸ்கேப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற விதம், ஜிப்லைன் சீன், இவங்க ரைஃபிளை வச்சு எய்ம் பண்ற ஒவ்வொரு ஷாட், ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஜட்ஜ் பண்ணி அடிக்கிற அந்த மொமெண்ட், இப்படி எடிட்டர் ஷாஜனும் சினிமாட்டோகிராஃபர் ஆஷிக் கபூவும் சேர்ந்தே செம்மையா கலக்கிருக்காங்க. ரெக்ஸ் விஜயன், யாக்சன், கேரி பெரேரா அண்ட் நேஹா நாயர் 3 பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்ல இருக்கிற மாஸ் மொமெண்ட்ஸை இவங்களுடைய மியூசிக்கும் சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருக்கு. சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே பிச் பர்ஃபெக்ட். இந்த படமுமே கூட ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரிவெஞ்ச் கதை தான். இதுலயுமே கூட நிறைய ஷூட் அவுட்ஸ் இருக்கு, கில்லிங்ஸ் இருக்கு, பிளட் கூட கொஞ்சம் இருக்கு. ஆனா எல்லாமே நீட்டா, செம்ம ஸ்டைலா, ஷார்ப்பா, டேஸ்ட்ஃபுல்லா, முக்கியமா டோட்டல் ஃபன்னா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபன்னுக்கு இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் ஒரு முக்கியமான காரணம். விக்ரம் படத்துல ஒரே ஒரு ஏஜென்டினா மொமெண்ட் தான். இந்த படத்துல எல்லாருமே ஏஜென்டினா மாதிரி தான். அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. அங்கங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு வகையில எக்ஸென்ட்ரிக் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். ஏன் வில்லன், அவரோட இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அப்படிதான். இந்த கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸோடைய சந்திப்பும் இன்டராக்ஷனும் தான் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திருக்கு. த்ரூ அவுட் ஸ்மைல் பண்ண வச்சதோட அங்கங்க சின்ன சின்ன ஹியூமர்ல சிரிக்கவும் வைக்கிறாங்க ரைட்டர்ஸ் ஷியாம் புஷ்கரன், திலீஷ் கருணாகரன் அண்ட் சுஹாஸ். முக்கியமா இந்த ரைஃபிள் கிளப் ஆட்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு லைட்டா கவலைப்படவும் வைக்கிறாங்க. இந்த ஹண்டிங் கிளப் லைஃப் ஸ்டைலை வச்சு வர சில வசனங்கள் நச்சுன்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் திலீஷ் போத்தன் அண்ட் கோவோடைய லிட்டரலான ஹண்ட், இன்னொரு பக்கம் இந்த ரைஃபிள் கிளப்பை ஒட்டி நடக்கிற சம்பவங்கள், இந்த பேரல் அங்கங்க வர அந்த மெட்டஃபர்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில வசனங்களுடைய கால் பேக்கும் கூட சரியான டைமிங்ல பயன்படுத்தப்பட்டிருந்தது. படத்துடைய ரைட்டர்ஸ்ல ஒருத்தரான சுஹாஸ் இதுக்கு முன்னாடி வரதன் படத்துடைய ரைட்டராகவும் இருந்திருக்காரு. வரதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரா டாக்ஸ், அந்த ஸ்ட்ரா டாக்ஸ்ல வரா மாதிரியே 2-3 சிச்சுவேஷன்ஸ் இந்த படத்துலயும் இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு நல்ல ரெஃபரன்ஸா ஃபீல் ஆச்சு. சோ மலையாள திரையுலகின் சால சிறந்த படமா இந்த ரைஃபிள் கிளப் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. படம் நல்ல படம் தான், செம்ம வைபு, செம்ம ஜாலி, எல்லாம் ஓகே. பட் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கதைக்களன், ஃப்ளோவும் கூட ரொம்ப பிரெடிக்டபிளாவே இருக்கு. இது ஒரு சின்ன டர்ன் ஆஃப்.
அடுத்தது எமோஷனல் டெப்த் அப்படிங்கிறது படத்துல சுத்தமா எங்கேயுமே இல்லை. இது அடுத்த டர்ன் ஆஃப். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆல்ரெடி அறிமுகமான கேரக்டர்ஸுக்கே திரும்ப திரும்ப வர அந்த ஸ்லோ மோஷன்ஸ்லாம் அழுத்து போயிடுது. 1 மணி நேரம் 55 நிமிஷங்கிற ரன் டைம் இன்னும் கூட கிறிஸ்பா ஷார்ட்டா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் ரெபடேட்டிவாகவும் கெஸ் பண்ணக்கூடிய திரைக்கதையாகவும் இருக்கிறதுனால சில மாஸ் மூமெண்ட்ஸ் அவ்வளவு பெர்ஃபெக்டா லேண்ட் ஆகல, ஒர்க் ஆகல. ஒரு 70-30 ரேஞ்சில் தான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ரைஃபிள் கிளப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செம்ம ஃபன்னான, கிரேசியான, கலர்ஃபுல்லான ஒரு படம். சில குறைகள் இருந்தாலுமே கூட படத்துடைய மேக்கிங், கேரக்டர் ரைட்டிங், லைட்டான டோன், ஷார்ட் கிறிஸ்ப் ரன் டைம் இதெல்லாம் சேர்ந்து அந்த குறைகள் பெருசா உறுத்தாம பார்த்துக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் சென்னையில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு, சப்டைட்டில்ஸோட தான் அப்ளை ஆகுது. அண்ட் படத்துடைய வயலன்ஸ், மைல்டு இன்டிமேட் காட்சிகளுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்டில் இருக்கட்டும்.